ஹாய் கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வந்து ரோப்ளக்ஸில் ஒரு பயங்கரமான ஓபி தான் விளையாட போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோப்ளக்ஸில் ஓபி போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம என்ன ஓபி விளையாட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கமலான் ஓபி. என்னது கமலான் ஓபியா அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆனால் ஆமாங்க, அதாங்க இங்கிலீஷில் கமலான்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சோந்தின்னு வாங்களே அதை தான் சொன்னேன். ஸோ இந்த கமலான் ஓபி தான் நம்ம விளையாட போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓபி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு செம்ம ஃபேமஸ்ஸு. மற்ற ஓபி மாதிரி இல்லாமல் இதில் வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் வேறு வச்சுருக்காங்களா. ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம இப்போயே வந்து ஒரு லைக்கு ஒரு சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு சோகமான விஷயம் சொல்லணும், அது என்னன்றதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இவங்களாம் தான் போன வீடியோ லைக் கமெண்ட்ஸ், ஏன்னா இவங்க போன வீடியோவுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகேங்க, ஸோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கீழே விழும்போது ஒரு பயங்கரமான ஒரு அனிமேஷன் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. அங்கே பாருங்க, அது கீழே வந்துச்சு. அடப்பாவியா, நானும் உண்டுன்னு. இதுக்கு தான் வந்து மற்றவங்களை கலாய்க்கூடாதுன்றது. இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் மாணிக்கவேலா. என்னது ஜெய் எம்முன்னு போட்டிருந்தான். சரி, ஏதோ ஒன்றுப்பா, உன் பேர் அதை நீ எதாவது வச்சுன்னு போ. நான் சீக்கிரமாக ஓட போகிறேன். ஓடு 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 வலிமை கொண்டு ஓடு. எம்மா ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஓகே, ஸோ அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஒரு மரக்கட்டை இருக்குது. டே கரெக்டாக தானே குச்சேன். ஸோ ஓகே, இதை மறந்துட்டு பாருங்க. உங்ககிட்ட சொன்னல கைஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு சோகமான விஷயம் சொல்லணுன்ட்டு. அது எனக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் ஒரு சோகமான விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி வந்து நம்மளுக்கு ரிபப்ளிக் டேன்றது எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். சரி, ரிபப்ளிக் டே லீவ் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு கேலண்டரில் என்னைக்கு வருதுன்னு பார்த்தா சண்டே. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோன்னே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். சரி, அதுக்கடுத்து எப்படா லீவ் வருதுன்னு பார்த்தா அதுக்கு அடுத்த மாதமும் லீவ் இல்லை. இந்த வருஷமே ஒரு மோசமான வருஷங்க. பொங்கல் தவிர நம்மளுக்கு எதுவும் பெரிய லீவே கிடையாது. ஸோ இந்த வருஷத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து இந்த சண்டே வந்து இந்த லீவ் இல்லாமல் வருத்த போடுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு வரம் கொடுக்குறேன். என்னென்னா வந்துட்டு நான் வந்து மந்திரம் போடுறேன். ஜீம் டபாக் டம் டம், மழை வரணும் மழை வரணும், மழை வந்து லீவ் வரணும், மழை வரணும் மழை வரணும், மழை வந்து லீவ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான மந்திரம் போடுறேன். ஸோ இந்த மந்திரம் போட நினச்சோங்களேன், உங்களுக்கு கூடி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் கிடச்சிரும். ஓகேவா, மழை பெஞ்சு லீவ் வந்துடும். ஸோ இந்த மந்திரம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா வந்து மறக்காம இந்த வீடியோவுக்கு நீங்கள் 5K லைக்ஸ் டார்கெட் தரணும். ஓகேவா, கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லீவ் வரும், இல்லைனா பார்த்துக்கோங்க நண்பர்களே. ஓகே, ரொம்ப பேசிகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணுவோம். ஏங்க, இந்த மோட்டோ, இந்த மோட்டோ வந்து நம்ம பின்னாடி இருந்துச்சு, நைஸாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போகுது. பராது, ஐய் யூ நாட் ஃப்ரண்ட், ஐ ஒன்லி ஃப்ரண்ட், அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, கொஞ்சம் கேப் விட்டா நம்மளை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க. இதாங்க உலகம், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா அப்படியே ஓவர்டேக் பண்ணிட்டு நம்மளுக்கே மொட்டை அடிக்க பாருங்க. ஓகே, பார்த்துக்கலாம். நம்ம எங்கே அது மோட்டோவா டோமோங்க, அது பேர் டோமோ. கண்டிப்பாக வந்து ஏதோ அமெரிக்கா நினைக்கிறேன் அவங்க. ஓகே சரி, ஓகே, அமெரிக்காவாக இருந்தால் இந்தியாவாக இருந்தால் எனக்கு என்ன, நம்ம வந்து பயங்கரமாக ஜெயிக்கிறோம். ஓகே கைஸ், இங்கே ஒரு பட்டன் இருக்கு, அழுத்துவோம். என்னது இது? ஐயோ நானே ரொம்ப வாங்கிட்டேனே கைஸ். இதான் சொல்லுவாங்க, ரொம்ப விலை கொடுத்து வாங்குறது. அதாவது வந்து சும்மா இருந்த பட்டன் சும்மா கொடுத்து அமுக்கி விட்டோன்னே அவன் வந்துட்டான், அவன் துரத்துறாங்க, சத்தம் கேட்குது. டா இரா, அப்பா மூடிட்டாங்க சாமியை. இனிமேல் இந்த பட்டனை கிட்டனே தான் இருந்துச்சுன்னா அழுத்துக்கு முடியும் 2-3 தடவை யோசிக்கணும் போல இருக்கு, இல்லைனா இந்த மாதிரி விளைவுகள் தான் வரும். ஓகே, 1 2 3 ஜம்ப்பு. எப்போ ஒரு ஜம்ப் பண்ணியாச்சுங்க. ஏய் கைஸ், தேன் கூடு அங்கே பாருங்க, ஃபுல்லாக தேன்லாம் ஒழுகுது. டே, எனக்கு கொஞ்சம் கொடுக்குற நக்கிட்டு குத்துறேன் டேடி, கொஞ்சம் நக்கிட்டு கொடுக்குறேன் டேடி, ப்ளீஸ் டேடி, ஆண்டாடி போட்டிருக்க. என்னது இதா தேனி? ஏய் சூப்பர், நல்லா தேன்லாம் போட்டு வச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் பார்சல் பண்ணி கூட. சூப்பர் ஜம்ப். ஓ, டைமிங் ஓடுதுங்க மேலே. ஓ, டைமுக்குள்ளே போகணுமா? அடா இது என்னடா புதுசாக இருக்குது. ஏங்க டைமிங்லாம் எனக்கு பிடிக்கலங்க. இது ஆனால் உண்மையில என்னங்க இது டைம் போட்டு வச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்? பரவாயில்ல, மற்ற ஓபிக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும்ல. ஸோ அதனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, டைமுக்குள்ளே போகணுமா? சரி, ஓகே, சீக்கிரமாக சாப்பிட்டே போகலாம். போடு. 1 கமான், 2 கமான், 3 கமான், 4 கமான், 5. ஏங்க இந்த டைம் சத்தியமாக பார்த்தாதுங்க. ஏங்க டைம் முடிஞ்சிச்சு, அதனால தான் நான் அவுட் ஆனேன். டைம் சத்தியமாக பார்த்தாது, சான்ஸே இல்லை. இவ்வளோ கம்மியாக டைம் கொடுத்து வச்சிருக்கானுங்க. டேய், உங்களுக்குலாம் என்னடா கேம் பற்றி தெரியுது? ஏன்டா இப்போ கேமே உருவாக்காதீங்கடா. என்ன டைமிங் இது? எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இருக்குது அந்த கோகோ மாக்கோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். கோகோ மோட்டோ எப்படி போகிறேன் நீங்கள்? வா கோகோ மோட்டோ என்ன மோட்டோவை காணும்? ஓ, கீழே வந்துச்சா மோட்டோ அதுக்குள்ளே? பிற நம்மளே மாட்டுறோம், மோட்டோ மாட்டாதா? சரி ஓகே, எங்கடா அந்த மோட்டோவை காணும்? மோட்டோ
ஏய் மோட்டோ, மோட்டோ போயிடுச்சு போல இருக்குதுடா. எப்படா போச்சு என் மோட்டோ? எனக்கு எதுவும் சொல்லு. என்னங்க இது? எனக்கு ஒன்றுமே உருளை. எனக்கு தான் பண்ண தெரியலையா? என்னங்க இது எனக்கு? இருங்க கைஸ், பார்த்தீங்களா அந்த செவுத்துல தேனி இருந்துச்சுங்க. ஓகே, இப்போ தான்டா எனக்கு பாயிண்டே புரியுது கைஸ். எனக்கு இப்போ தான் இந்த கேம் பிளேவே புரியுது. கீழே மட்டும் இல்லைங்க, மரத்துலையும் அங்கங்கே தேன் போட்டு வச்சுருக்கானுங்க. நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே தேன் எடுக்கிறீங்களா? சூப்பர். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்கு பாருங்கள் தேன் ரைட்டில். ஐயோ, இவன் ஒருத்தன் கீழே வந்து என் உயிரை வாங்குறானா. டேய் ஷட். சரி ஓகே விடுங்க, அதை கண்டுபிடிச்சதே எனக்கு ஒரு பெரிய சாதனையாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து மரத்தில் போகிறோம் பார்த்தீங்களா, அங்கேயுமே தேன் இருக்குது. நம்ம அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா தேன் 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 உன்னை தேடி அலைந்தேன் அப்படின்னு சாப்பிட வேண்டியதான். பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஐயோ அந்த தேன் எடுத்துக்கலாம் போல இருக்கே. டைமிங் மிஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே, ரிவர்ஸில் போய்ட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பர் கைஸ், கரெக்ட் கைஸ். நம்ம வந்து என்ன நினச்சோமோ அது அப்படியே நடக்குது. ஸோ நம்ம கரெக்டாக அந்த மரத்தில் இருக்க தேன் இருக்குது பாருங்கள், வந்துச்சுன்னா அப்படியே அழகாக சாப்பிட்டுக்கலாம். சாப்பிடு. ஓகே, சாப்பிட்டோன்னே திரும்ப ஃபுல் ஆகிடுது, திரும்ப குறைஞ்சிட்டே இருக்குது. இப்படி இருந்தால் ஓகேடா, நான் பழச்சி பண்ணா டே. ஆனால் ஃபஸ்ட்டு பண்ணிங்க பார்த்தீங்களா, என்னால் முடியலடா டே. நல்ல வேலை நான் பார்த்தேன். எப்படா போகிறது? திரும்ப ரிவர்ஸில் போய் வரணுமா? அடங்கொய்யால. ஓகே, எடுத்தாச்சு. அடுத்து இலை இலை, அடுத்து இன்னொரு இலை. சாப்பிட்றா டே, திரும்ப தேன் சாப்பிட்றா. தேன் 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 உன்னை தேடி அலைந்தேன். ஓகே, மேலே வந்துட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா 3 தேனீகள் நம்மளுக்காக வெயிட் பண்ணிருச்சு. கோகோட்டோமோ, நீ இங்கே தான் இருக்கியா? ஓகே, என்னை எங்கே சேஸ் பண்ணிட்டு போச்சுன்னு பார்த்தா பயப்புள்ள வந்து இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. பொறா பாட்ட வழியில் குச்சண்டி 10,000 பீரு, வழியில் குச்சண்டி 10,000 பீரு. ஐயோ, பாட்டை கொலை பண்ண நினைக்கிறேனே. எவன் கம்மலை திட்ட போகிறான் நண்பர்களே. சும்மா ஒரு ட்ரை பண்ண நண்பர்களே, ஒரு ட்ரை பண்ணக்கூடாது நண்பர்களே. சொல்லுங்க, ஒரு ட்ரை பண்ணக்கூடாதுன்னா என்ன பார்த்தா மனுஷன் மாதிரி இல்லையா உங்களுக்கு? டோமோ என்னாச்சுமா? சரி ஓகே ஓகே. டோமோ உங்கள் நெட்டு ப்ராப்ளம் நினைக்கிறேன். அந்த கேப் யூஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்டில் போயிடுறா. ஓகே, எங்க இது நல்லா இருக்குங்க. இந்த பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா நம்மளை பறக்க இருக்குது. செம்ம அனிமிஷன்றதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுங்கடா. இதான்டா பிடிச்சிருக்கு எனக்கு. ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்? அடா பாவி, எப்பறம் அவ்வளோ தூரம் தாவுறது? என்னது இது? கீழே இருக்குது. ஓ, காற்றடிக்கிற பூங்க இது. பூ காற்றுலாம் அடிக்குமா? டேய், என்னடா வித்தியாசமாக சொல்கிறீங்க? இது என்னது? ஐயோம்மா, கடிச்சிச்சுரா. அடா பாவிகளா, இது என்னடா கடிக்குது? பூ எப்படா கடிக்கும்? டே டோமோ டோமோ, உன் லிமிட்டோடு இருந்துக்கோ. அண்ணனை ஃப்ரெண்டில் விட்டு நீ என்ன வேணா பண்ணிக்க, ஓகேவா? ஹவு டேர் யூ கம்? இருக்க டோமோ சாப்பிட்டோம். உசர போதுங்க அது. ஏங்க உசர போதுங்க இது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட், நான் அது மாட்டோன்னு நினச்சேங்க. பரவாயில்லையே. ஓகே ஓகே, இரு. இவன் நான் போகிற ஒரு 1 2 3 4 5. ஓகே, வந்துட்டேன். ஏம்மா டோமோ, பயங்கரமாக நல்லா இருக்கியே. இருங்க, டோமோ மணி அடிக்கிறான்னு பார்க்கலாம். அங்கே மணி இருக்குது லெஃப்ட்டில். நான் வந்து மணி எடுக்காமல் இப்படிக்கா போகிறேன். டோமோ மணி எடுக்குதுன்னா அது ஒரு மணி கோல்டு டிகர். சாரி, கோல்டு டிகர். அது கோல்டு டிகருங்க. மணி எடுக்க தான் போயிருக்கு. போ போ போ, டேக் மணி. அதில் ஒரு போதனும் இல்லை. நான் சீக்கிரம் முடிச்சுட்டு கெத்தான பேர் வாங்க போகிறேனே. ஐயோ, இவன் துரத்துறானே. இன்னும் இப்போ என்ன பண்ணுங்க? டே இரா, டே தவளையா ஆச்சு. கமலான் தானே இவன். இதுங்க பச்சவந்தியா போடு. 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2. அங்கே இருக்குது. எங்கே இருக்குது பாருங்கள், 2வது பட்டன். ஓடுங்க. இந்த 50 இருக்கும். நம்மளை நோக்கி தான் வந்து கொண்டிருக்குது. 2 கொடுத்தாச்சு. ஓகே கைஸ், இன்னும் ஒரே ஒரு பட்டன் தான் நினைக்கிறேன். ஆமாங்க, இது கொடுத்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா 3 பட்டனும் முடிச்சு நம்ம எஸ் ஆக வேண்டியதான். டோமோ பாவம் மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ என்னங்க இன்னைக்கு ஒரு சிரிப்பா இருக்கு. ஆமா, டோருன்னாங்க, டோரக்கானா. ஓ, அங்கே ஆரோ மார்க் இருக்கு, அப்படிக்கா போகணும்னு நினைக்கிறேங்க. ஓகே, ஓடுங்க ஓடு அச்சமில்ல ஓடு. ஓகே கைஸ், ஒரு வேளை படிக்கட்டை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ நம்ம அப்படியே மேலே போக வேண்டியதான். டோமோ அப்படிக்கா குச்சிச்சு பார்த்தீங்களா? ஐயோ, ஒரு சிரிப்பா இருக்கு கைஸ். இதுக்கு தான் நம்ம கிட்ட போட்டி போடக்கூடாதுன்னு சொல்றது. கேட்டா தானே. ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் உடனே எப்பயும் வந்து லைக்கு ஷேரு, சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து இப்போ மேஸில் மாட்டியிருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் போனாலும் ரைட்டில் போனாலும் ஒரே இடத்துக்கு சுற்றி வரும்ல, அப்படி ஒரு மேஸில் மாட்டியிருக்கோம். ஆனால் இதில் ஏதோ ஒரு ஜொர்க்கு விட்டான்டா, சத்தியமாக ஜொர்க்கு விட்டான்டா ஒரு செகண்டில். நல்ல ஒரு அனிமேஷன். பட் இதில் ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான வழிக்கு நம்மளை கூப்பிட்டு போவோம். ஸோ அது எந்த வழின்னு நம்ம தேடுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கேன். சரி, லெஃப்ட்டில் போனால் இங்கே பாருங்களேன், இந்த வழிக்கு போனாலும் இந்த ஏதோ வந்த வழி மாதிரியே இருக்குது. சரி, இப்படிக்கா போகலான்னு பார்த்தா இதுவும் வந்த வழி மாதிரி இருக்கு. நான் எங்கே போகிறது சொல்லுங்களேன்? என்னால் முடியலைங்க, என்னால் முடியல.
ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெர்ஃபார்மன்ஸ். சரி ஓகே வாங்க இந்த சைடு போகலாம். லெஃப்ட்டில் போன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ நான் இந்த ரைட் ஹேண்டில் வந்துட்டு திரும்ப ரைட்டில் போகலாமா லெஃப்ட்டில் போகலாமா? சரி லெஃப்ட்லேயே போவோம். திரும்ப இங்கே வந்து லெஃப்ட் ரைட்டு பிரியுது. இதுக்குள்ளே நான் எங்கே போகுது சொல்லுங்களேன். ஐயோ முடியல. ஒரு மனுஷன் அலைய ஓடலாம், ஆனால் இப்படி அலைய விடக்கூடாது. இங்கே பாருங்கள், ஒரு டோருக்குள்ளே 10 டோர் போட்டிருக்கான். அந்த 10 டோருக்குள்ளே 2 டோர் போட்டால் நான் எப்படி பண்ணுறது? ஏய் உருண்டை கிடச்சிருக்கு. ஷோ ஏங்க என்னங்க இது? ஒரு தடவை காட்டலாம், 2-3 தடவை காட்டுறாங்க. இது அநியாயம். ஒரு மனுஷனை இப்படிலாம் பயமுறுத்தக்கூடாது. நான் வந்து சட்டப்படி உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறேன். அப்பா ஒரு வந்தாச்சு கைஸ். ஸோ கரெக்டான இடத்தை கண்டுபிடிச்சாச்சு. டே இதை கண்டுபிடிக்குதுக்குள்ளே என்ன பண்ணிக்க போகிற ஒரு இம்சை. டே முடியலடா சாமியை. ஓகே கைஸ், இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டையாக இருக்கு. இந்த கட்டையெல்லாம் தாண்டி போவோம். அங்கே வந்து ஒரு லேசர் இருக்குங்க, அதில் மட்டும் மாட்டிக்கூடாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பி அவேர் அப்படின்வாங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் அவேராக போகணும். பாத்துரா தம்பி, அங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு பட்டன் இருக்குது, அதை கரெக்டாக அழுத்தி விட்டு அப்படியே இந்த பட்டாம்பூச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வேறு லெவலில் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்னடா அது ஏதோ பறக்குது. பட்டாம்பூச்சி கூட்டங்கள். நம்ம இந்த பட்டாம்பூச்சி தாங்க நம்மளை இவ்வளோ தூரம் கூட்டு வந்திருக்கு. பறக்க வச்சதுல அந்த பட்டாம்பூச்சி மேலே இருக்குங்க. ஹாய் தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ். ஐயோ தேங்க்ஸ் தானடா சொன்னேன், அதுக்கேண்டா கீழே தள்ளி விட்டீங்க? தேங்க்ஸ் சொன்ன தப்பாடா? நான் எது பண்ணாலும் தப்புன்றீங்களே, இப்படியே பண்ணினா என்ன பண்ணுறது? ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோன்னா பபுளாக இருக்கால இலை இருக்குது. ஸோ அப்படியே இந்த இலையில ஏறி மேலே போகணும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் ஃபுல்லாக பட்டாம்பூச்சியாக இருக்குது. நம்ம டேய் ஒரு தடவை வந்தால் நான் பயந்துட்டேன் ஓகேவா, 2வது தடவை லைட்டாக ஜெர்க் ஆயிடுச்சு. சும்மா வந்தால் ஒரு மனுஷன் பயப்பட மாட்டான். சும்மா 3வது தடவை காமிச்சாங்களே எனக்கே பயம் போயிடுச்சு. போங்கடா. அனும் ஃபஸ்ட் டைம் வந்துச்சு பார்த்தீங்களா கைஸ், அந்த இடத்துக்கும் அந்த இதுக்கும் ஒரு மாதிரி உண்மையிலே லைட்டாக ரொம்ப பயமாக இருந்ததுங்க. ஏன்னா அந்த இடமும் கொஞ்சம் இருட்டாக இருந்ததா, நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் வரும், நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரிலாம் வருதுன்னு தெரிஞ்சிச்சு. செகண்ட் டைம் ஓகே. 3rd டைம்லாம் எனக்கு கேஷுவல் தாங்க. வரப்போகுதுன்னு எப்படியோ ஒரு இடத்துல வரும்டா அப்படின்ற மாதிரி மைண்டே செட் ஆயிடுச்சு. ப்ளஸ் பார்த்து சலிச்சிடும், நம்மளுக்கு பயம் வராது. ஓகே படம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ண போகிறோம்னா இந்த மூட்டை பூச்சி இருக்குது பாருங்கள், இதில் ஏறி இந்த மூட்டை பூச்சியில் உப்பு மூட்டை ஏறி போயிட்டே இருக்கணும் போல இருக்கே. சீக்கிரம்டா டே தம்பி, நம்மளை இன்னைக்கு என்னென்ன டார்ச்சர் பண்ண போகிறாங்கன்னு தெரில, மென்டல் டார்ச்சர். பார்த்து சேஃப்டியாக எஸ்கேப் ஆயிடணும். ஓகே 1 2 கமான். ஓகே 3 நெக்ஸ்ட்டு 4 அடுத்ததாக 5வது ஜம்ப் பண்ண முடியுமா? பண்ணியாச்சு. ஒன்றும் இல்லை ஈஸியாக பண்ணியாச்சு. ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சைடு ஒரு ஜம்ப்பு. டேய் என்னடா இப்படி ஜம்ப் பண்ண விட்றீங்க? இந்த மூட்டை பூச்சி பாவம்டா, அது ரெக்கை வலிக்க போகுதுடா. எனக்கே அதோட ரெக்கையை பார்த்தா பாவமாக இருக்குடா. இவனுங்க காலேஜ்லேருந்து வேறு கண்ட நேரத்தில் மெசேஜ் அனுப்புகிறாங்க, ஹூ இஸ் ஆப்சன்ட் டுடே, ஹூ இஸ் ப்ரெசன்ட் டுடேன்ட்டு. இங்கே கேம்ல பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு ஆப்சன்ட் ப்ரெசன்ட் தான் முக்கியமா? ஓகே சீக்கிரமாக வந்து இப்போ நம்ம ஜம்ப் பண்ணுவோம். ஜம்ப்பு வந்தாச்சு. நல்ல கோட்டை தண்ணி கீழே விழல. டேடி மூட்டை பூச்சிக்கு பாருங்க முதுவலி வந்துச்சு நினைக்கிறேன். மூட்டை பூச்சி வந்து கவுந்துச்சு. ஷிட் என்னங்க மூட்டை பூச்சி இது? கொஞ்ச நேரம் பொறுத்துக்க மூட்டை பூச்சி. முது வலி வந்தாலும் சரி, முட்டி வலி வந்தாலும் சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அண்ணன் அங்கே போய் ரீச் ஆகிட்டேன்னா உனக்கு விட்டுருவேன், ஃப்ரீயாக விட்டுருவேன். ஏன்னா அது வரைக்கும் முதுகில் ஏறி உக்காந்துப்பேன், புரியுதா உனக்கு? ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து சூப்பராக ஒரு ஜம்பிங்கை போட்டு போகலாம். போடு. டேய் என்னடா இது? என்னங்க இது? எங்கள் மூட்டை பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்குங்க. அது பாட்டு ஒரு திசையில் போகுது. நான் இப்படிக்கா போனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் போகுது, நான் லெஃப்ட்டில் போனான்னா அது கீழே போகுது. என்ன இது? ஓகே கமான் கைஸ், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இதை மட்டும் தாண்டிட்டா போதும், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் தான். சீக்கிரம் நான் மூட்டை பூச்சி தயவு செய்து கவுந்துராதரா. டே நீ என்ன வேணா பண்ணிக்கூடா, ஆனால் கவுந்துராதரா, என்னால் முடியலடா. கவுரு இருந்தால் கொண்டு பாருங்க. இப்போ கவுரை போனால் ஜஸ்ட்டில் தப்பிச்சாச்சு. ஓகே சீக்கிரம். எப்பா இதான் இது முடிவா? இதோட முடிவா? இல்லை இன்னும் கொஞ்சம் போன போல இருக்கு. டே பாத்திர மூட்டை பூச்சி செல்லக்குட்டி. ஐயோ எவ்வளோ தூரம்டா இவனை வச்சுக்கிட்டு. எப்பா இவன் லெவல் முடிச்சா போதுங்க. இப்போ ஃப்ரீ ஆகிடுவான், அவ்வளோதான். இல்லைங்க எனக்கு அவன் என்ன தெரியல, ரொம்ப கவுறான், டென்ஷன் பண்ணுறான், எனக்கு பிடிக்கல அவன் லெவல். என்னடா அது கைஸ்? கீழே பாருங்க 3 புழுக்கள். எனக்கு இப்போ தான் புரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த புழு இருக்குது பாருங்கள், அந்த கட்டை இல்லாத இடம் புழுவாக பார்த்து ஏறணும். ஓகே லெஃப்ட்டு. ஓகே நெக்ஸ்ட்டு நடுவில் இல்லை ரைட்டு. கரெக்டு, ரைட்டில் இருந்துக்கலாம். அடுத்து லெஃப்ட்டுக்கு வந்துரு. நடுவில் ஒன்று இருக்குது. ரைட்டுக்கு போயிட்டு ரைட்டு கரெக்டு. மிடிலுக்கு போனால் கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், ரைட்டுக்கு போகணும். அகெயின் மிடிலுக்கு போனால் கரெக்டாக இருக்கும். ஓகே அவ்வளோதான் கைஸ், நம்ம சூப்பராக ரீச் ஆயாச்சு. சூப்பருங்க, எனக்கு இந்த பசில் ரொம்ப பிடிச்சிருக்கேன், நல்லா இருந்ததுங்க இந்த பசில், உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப அருமையாக இருந்தது. ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட இங்கே ஸ்பீடாக ஓடுவான்ல அந்த மாதிரி லெவல் நினச்சேன், ஏன்னா இடம் வித்தியாசமாக இருந்துச்சு.
ஓகே சூப்பர் ஜம்ப் வந்துருச்சுங்க. ஸோ போகிற வழியில் எடுத்துகிட்டே போகலாங்க. ஓகே ஃபஸ்ட்டு ஓகே நெக்ஸ்ட் இலைக்கு போகலாம். 2 ஓகே ஓகே ஓ சைடில் ஒருத்தர் ஜம்ப் ஸ்கேர் பண்ணான். எத்தனை பேர் நோட் பண்ணிங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐசா அப்படின்னு சொல்லுங்கள். டேய் சத்தியமாக அழுத்து போச்சுடா நீ பண்ணுற ஜம்ப் ஸ்கேரு. எத்தனாவது தடவை அதுவும் ஒரே மாதிரி பண்ணுறான், வித்தியாசமாக பண்ணால் கூட பரவாயில்ல. ஸோ கமான் இது உடையிற கல்லுங்க பார்த்துங்க. பாத்துரா டே தம்பி, ஒரு தடவை கால் வச்சு அப்படியே மேலே எடுத்துக்கணும் புரியுதா? கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ண உனக்கு கீழே அந்த சாக்கடை இருக்குது பேர் பச்சை கலரில், அதில் ஸ்டே பண்ண விட்ருவாங்க. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து இருக்கணும். அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே நேராக போகலாங்க. ஓகே இப்போ பட்டர்ஃப்ளை வந்து நம்மளை எங்கேயும் கூட்டு போக போகுது. ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே அப்படின்னு சொல்லிட்டு பட்டர்ஃப்ளைல போயிட்டுருக்கேன். எங்க இந்த பட்டர்ஃப்ளைல போகிறதே ஒரு ஜாலிங்க, அது ஒரு தனி ஃபீலாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பட்டர்ஃப்ளை வந்து என்ன எங்கே விட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், இன்னொரு பட்டர்ஃப்ளை கிட்ட. ஆடா பாவி என்ன இது, நீ நம்ம பட்டர்ஃப்ளைலேயே போய்கிட்டு இருக்கோம். சரி இந்த பட்டர்ஃப்ளை நம்ம எங்கே விட போகுது? அடோ பாவி ஏதோ செட்டிங் பண்ண கூட்டின்னு வந்துட்டானுங்கடா. அடோ பாவிலா ஓ பாஸ் ஃபைட்டா. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இதுங்க நம்மளை கடிக்கிற பூச்சியை. டேய் கெமியான் வாடா சாவடா, எங்கே இருக்கான் வாடா அட்டா. டேய் ஐயோ பச்சோந்தி வாடா. இந்த நான் இப்போலாம் வர மனுஷனே பச்சோந்தியாக மாறிட்டான். நீ பச்சோந்தியாக இருந்து என்ன தவறு இல்லை, என்ன தவறு இருக்குன்னு கேட்குறேன். எங்கடா அது போச்சு? ஓ அடியாளை கூட்ட வந்திருக்கியா? வா பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் 2 அடியாள். டேய் அப்பர் செட்டிங்களா? இன்னங்கடா நீங்கள் கம்மிலானையோட அப்பர் செட்டிங்களாடா நீங்கள். ஓகே கமான் சூப்பருங்க. நெக்ஸ்ட்டு ஒரிஜினல் கெமிலான் வந்துச்சு. வா இன்னும் 2 அடிங்க. இன்னும் 2 இல்லை, இன்னும் 3 அடிங்க செத்துருங்க. 3 அடிங்க எங்கடா போச்சு? அங்கே இருக்கு 1, இன்னும் 2 அடி தான் காலி. 2 லாஸ்ட் அடி. டே இருடா செத்துட்டான். அவ்வளோதான் கைஸ். இதுதான் வந்து எஸ்கேப் த கமலான் ஆபி. கண்டிப்பாக இந்த ஆபி உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புகிறேன். ஸோ இப்போ வாங்க ஜாலியாக போய்ட்டு எஸ்கேப் போகலாம் கைஸ். இது சத்தியமாக சொல்கிறேன் வேறு லெவல் ஆபி. ஸோ அது மட்டும் இல்லாமல் 26ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு லீவை வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆல்ரெடி லீவு. அன்றைக்கி போய் ரிப்பப்ளிக் டே வச்சுட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது எனக்கு முடியல. என்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ் இதோட நம்ம வந்து இந்த கேம் வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்து நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் ஒரு ஷேர் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ கமெண்ட் அடிங்க, அடுத்த வீடியோவில் நீங்களும் ஒரு லக்கி கமெண்ட்டாக வரலாம். ஓகே கைஸ் ரொம்ப பேச விரும்பல. இந்த கேம் கிரியேட் பண்ணாங்களே அவன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப்பு த கெமிலியன் மாதிரி எஸ்கேப்பு த ஃப்ராகு, அதாவது தவளை, எஸ்கேப் த தவளை அப்படின்னு ஒரு கேம் உருவாக்கியிருக்காரு. அந்த கேம் என்ன சொல்லுங்கள், 5K லைக்ஸ் குத்திங்கன்னா எஸ்கேப் த ஃப்ராக் அதுவும் வந்து கூடி சீக்கிரமாக போட்டுருவேன். ஓகே பாய் ஃப்ரம் மிட்ஜி அண்ட் பாய் ஃப்ரம் கமலான். பாய் நாளைக்கு ஒரு சூப்பரான மாசான கெத்தான சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.